சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் அப்படின்னாலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பார்க்கும் படமாக அமையப்பட்டிருக்கு. பல வருடங்களாகவே சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த சேனல்ல தான் படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவருடைய படங்களுக்கு பொதுவாகவே யூ இல்லனா யூ/எஸ் சான்றிதழ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்திற்கு ஏ சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா படத்துல நிறைய சண்டை காட்சிகள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ லோகேஷுடைய படம் அப்படின்னாலே அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே தற்போது வசைப்பாடிட்டும் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்று பாத்தீங்கன்னா தலைவர் ரசிகர்களுக்கு மிக பிரம்மாண்ட நாள் அப்படின்னே சொல்லலாம். ஒரே நேரத்துல கூலி படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழா, ட்ரைலர் லான்ச் விழா மிக பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு. இதனையுமே தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்பீச்சை கேட்க ரசிகர்களுமே காலையில இருந்து ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது முதலாவதாக இந்த படத்துடைய ட்ரைலரை வெளியிட்டிருக்காங்க. ட்ரைலர் வழியான கொஞ்ச நேரத்திலேயே இந்திய அளவுல இல்ல உலக அளவுல பல சாதனைகளை புரிஞ்சிட்டு இருக்கு. இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் வெளியான அனைத்து ட்ரெய்லர்களுடைய சாதனையுமே இந்த ட்ரெய்லர் முறியடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்கள் முதல் பல பிரபலங்கள் வரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவிற்கே இந்த திரைப்படம் 1000 கோடி வசூல் படைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வேளையில பாத்தீங்கன்னா தற்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகரான நம்ம ஏகே அவர்களுமே இந்த ட்ரெய்லரை பார்த்து தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்களா. இந்த தகவல் தற்போது வெளியாகி வைரலாகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.